life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Hi guys, இந்த வீடியோவில் நம்ம வந்து பிசிஆர் ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிசிஆர் ரேஷியோ வந்து நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு ட்ரேடிங்க்கு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் ட்ரெண்ட் கண்டினியூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிசிஆர் ரேஷியோனா புட் கால் ரேஷியோ, சரியா? இந்த புட் அதாவது புட் சைடில் இருக்கிற ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை கால் இருக்கிற ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை போட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கும். அதுதான் என்னதுன்னா நமக்கான ஒரு இண்டிகேஷன் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நிஃப்டியோட இப்போ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஆப்ஷன் செயினை நிஃப்டி இங்கே இருக்கா, இந்த எக்ஸ்பைரியோட ஆப்ஷன் செயின் இது. இப்போ இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம்னா இது புட் சைடில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், அப்படியே கால்குலேட்டரில் போட்டுக்கலாம், பேஸ்ட்டு அண்ட் டிவைடட் பை இங்கே இருக்கிற காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதையும் அப்படியே வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம், பேஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னா 0.95, சரியா? 0.95 அப்படின்னா அது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு சிக்னல் அப்படி எடுத்துக்கலாம், சரியா? இது எப்படி நீங்கள் சைட்வேஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதாவது பிசிஆர் ரேஷியோ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு பியரிஷ்னஸ்னா நமக்கு பிசிஆர் ரேஷியோ எதுக்குள்ளே இருந்தால் அது ஒரு பியரிஷ்னஸ்னா 0.5 அதுலேருந்து 0.7 அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பியரிஷ்னஸ். 0.5லேருந்து 0.7 சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து 0.7லேருந்து 1க்குள்ளே இருக்கும்போது அது சைட்வேஸ் மார்க்கெட். அபோவ் 1 இருந்துட்டா அது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட், சரியா? இது வச்சு அப்புறம் ட்ரேட் எடுத்துக்கலாமான்னா கிடையாது. இது ஒரு கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். நம்ம ஜஸ்ட்டு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ பிசிஆரே பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இங்கே பிசிஆர் நம்ம பார்க்குறோம், இங்கேயும் பிசிஆர் மொத்தமாக கொடுத்துட்றாங்க. இப்போ பிசிஆர் வந்து நேற்று பார்த்துட்டிங்கன்னா 0.5 இருந்தது, இந்த ரேஞ்சில் வந்து 0.5 இருந்தது. இப்போ 0.5ங்கிற பாருங்களேன் 1.5, சரியா? 1.5 இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1 தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா நேற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது கான்ட்ராக்ட். கொஞ்சம் கொஞ்சமாக புல்லிஷில் இருந்து இப்போ என்ன கரெக்டாக 1 வந்துருச்சுல்ல. 1 வரும்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில், புல்லிஷ்லேருந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறுது அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியும். நிஃப்டியும் பார்த்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நல்ல ஒரு புல்லிஷாக நல்ல மேலே வரையும் ட்ரேட் ஆகி வந்துச்சு. தென் இப்போ வந்து நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா அரைச்சிச்சு, சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு நமக்கு வந்து 1.5 இருந்தது, இப்போ வந்து ஃபுல்லாக குறையுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது அப்படின்னா அதோட கண்டினியூஷன் இந்த பிசிஆர் ரேஷியோட குறையுதா அதிகரிக்குதா அதை வச்சு நம்ம ட்ரெண்டோட டெக்னிக்கலாக கம்பைன் பண்ணும்போதும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போகுது, ஒரு சைட்வேஸில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் எடுக்க முடியும். இது பை ஸ்ட்ரைக்கும் எடுக்கலாம். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆப்ஷன் செயின் இப்போ இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்சிபிளில். இப்போ மற்ற ஏதாவது சைட்டில் எடுத்தாலும் ஓகே. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிசிஆர் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைக் பிசிஆர் நீங்கள் எடுத்துக்கலாம். அட் தி மணி எடுத்துக்கோங்க. இந்த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் போகாதீங்க, அட் த மணி பார்த்தா போதும். அட் தி மணியில் வந்து 0.85 இருக்கா, இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா 0.85 இருக்கும். நம்ம லார்ஜ் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அட் தி மணி ஸ்ட்ரைக் இது இந்த இடத்துல 18,100 அப்படிங்கிறது. இதோட பிசிஆர் பார்த்துட்டிங்கன்னா 0.85. அப்போ அத்திமணியில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு சைட்வேஸுக்கான ஒரு மொமெண்டம் தான் இருக்குது. அங்கே வந்து ஓவரால் பிசிஆரும் 1 அந்த ரேஞ்சுக்கு இப்போ பார்த்தோம்ல நம்ம இந்த எக்ஸ்பைரிக்கு எவ்வளோ வந்துச்சு, இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது 0.9 சம்திங் வந்துச்சு. தென் இங்கே பார்த்துட்டிங்கனாலும் அத்திமணியில் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பார்க்கும்போதும் அங்கே சைட்வேஸ் தான் காட்டுது. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து நான் நேற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன். இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸில் பார்க்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா 1.5லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இது 1கிட்ட வந்து நிற்கிது. அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து சைட் வேஸுக்குள்ளே மார்க்கெட் ஃபார்ம் ஆகுது. தென் இது வந்து ஃபர்தராக வந்து குறையும் போது ட்ரெண்டே ரிவர்சல் ஆகலாம் அப்படிங்கிறதா இது காட்டும். தென் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட கம்பைன் பண்ணிக்கணும். எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போகுது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இதையும் சேர்த்து அண்ட் டெக்னிக்கலோட பார்க்கும்போது தான் உங்களுக்கு அக்யூரசி லெவல் அதிகமாகும். இந்த பிசிஆர் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பெஞ்ச்மார்க் தான். ஜஸ்ட் நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு, ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கிறது தான். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே, தேங்க்யூ.